டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷில் நம்ம அடுத்து பார்க்க போகிற கிராமர் டாபிக் வந்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ். ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு டாப்பிக்கு. 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்துட்டு பேப்பரில் இதிலேருந்து கேட்டுருவாங்க. நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறத விட பேசிக்காக இதனோட ரூல்ஸ் வந்து என்ன, எப்படி வந்து ஒரு சென்டென்ஸ்லேருந்து இன்னொரு டைப் ஆஃப் சென்டென்ஸ் வந்து மாற்றுறது, இதுக்கு ஒரு பேசிக் ரூல்ஸ் வந்து இருக்குது. இதை ஃபாலோ பண்ணாலே என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் கொடுத்தாலும் நம்ம அதை கரெக்டாக வந்து பண்ணிட முடியும். ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள்னால் என்ன, காம்பவுண்ட்னா என்ன, காம்ப்ளெக்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஒரு சிம்பிள் சென்டென்ஸ்னால் அதில் ஒரு ஃபைனட் வேர்ப் இருக்கும், ஒரு சப்ஜெக்ட் ஒரு ப்ரெடிகேட் தான் இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் a golden key can open any door. இது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸில் வந்துட்டு மோர் தேன் ஒன் ஃபைனட் வேர்ப் வந்து இருக்கும் அண்ட் இட் லிங்க்ஸ் டு இண்டிபெண்ட் க்ளாஸஸ். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சொல்லணுன்னா த மூன் வாஸ் பிரைட், we could see our way. the moon was brightன்றதும் தனியாகவே மீனிங் தருது. we could see our way இதுவும் ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ் தான். ஸோ இதை வந்து ஒரு கோஆர்டினேட் கன்ஜங்ஷனை வச்சு கனெக்ட் பண்ணுறோன்னு வைங்களேன், அதுதான் காம்பவுண்ட் சென்டென்ஸ். கோஆர்டினேட் கன்ஜங்ஷன்னா என்ன, அதாவது ரெண்டு இண்டிபெண்ட் கிளாஸஸை வந்துட்டு கனெக்ட் பண்ணுறது தான் வந்து கோஆர்டினேட் கன்ஜங்ஷன். இதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம், பட்டு, எட்டு, ஸ்டில்லு, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ த மூன் வாஸ் பிரைட் அண்ட் we could see our way. ஸோ இதுதான் வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். கோஆர்டினேட் கன்ஜங்ஷன்ஸில் வந்து ஈஸியாக நம்ம வந்து இந்த வேர்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு ரிமெம்பர் பண்ணிக்கணும்னா இவங்களே ஒரு ட்ரிக் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபேன் பாய்ஸ். ஃபேன் பாய்ஸ்னால் எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஏ வந்து அண்டு, என் வந்து நாட் ஒன்லி பட் ஆல்சோ, ஓ வந்து 6, ஒய் வந்து 8, எஸ் வந்து ஸ்டில்லு. ஸோ ஈஸியாக கோஆர்டினேட் கன்ஜங்ஷன்ஸ்னால் ஃபேன் பாய்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வேர்ட்ஸில் ஏதோ ஒன்று தான் ரெண்டு இண்டிபெண்ட் கிளாஸை வந்து இணைக்கிற மாதிரி வரும். இதுதான் வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வந்து என்னென்னா மோர் தென் ஒன் ஃபைனட் வேர்ப். லைக் காம்பவுண்ட் வந்து காம்ப்ளெக்ஸ்லேயும் மோர் தென் ஒன் ஃபைனட் வேர்ப் வந்து வரும். ஒரு இண்டிபெண்ட் கிளாஸ், ஒன் ஆர் மோர் டிபெண்ட் ஆர் சபார்டினேட் கிளாஸஸ் வந்து வரும். காம்பவுண்டில் என்ன பார்த்தோம், ரெண்டும் இண்டிபெண்ட் கிளாஸ்ன்னு பார்த்தோம். ஆனால் காம்ப்ளெக்ஸில் வந்துட்டு ஒரு இண்டிபெண்ட் கிளாஸு, ஒன் ஆர் மோர் டிபெண்ட் கிளாஸ் வந்து வரும். இந்த டிபெண்ட் கிளாஸை வந்து சபார்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸை வந்து என்னன்னு பாருங்கள். தோ, ஆல்தோ, ஈவன் தோ, வைல், வென்னவர், டியூரிங், ஆஸு, இட்டு, ஆஃப்டரு, பிகாஸு, பிஃபோரு, ஆஸ் சூன் ஆஸ், சின்ஸு, அன்டில், அன்லெஸ், இதெல்லாம் வந்து சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ். ஓகேவா? அதாவது டிபெண்ட் கிளாஸை வந்து மெயின் கிளாஸோடு இணைக்கிறதுக்கு இந்த சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மெயினாக நம்ம போன இதில் பார்த்தோம் இல்லையா, காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் அதுக்கு கோஆர்டினேட் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவோம், ஃபேன் பாய்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சபார்டினேட் கன்ஜங்ஷன்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக காம்பவுண்ட் சென்டென்ஸான்னு உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸும் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹூ, ஹூஸு, விச்சு, வேரு, வாட்டு, ஹூமு, இதெல்லாம் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். ஸோ இந்த டேபுலர் காலம் தான் வந்து மெயின். இந்த டேபுலர் காலம் நல்லா பார்த்துக்கிட்டிங்கனாலே, நல்லா பார்த்து 2-3 தடவை எழுதி பாருங்கள். இந்த டேபுலர் காலம் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு டாபிக் கவர் பண்ணதாக அர்த்தம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள். சிம்பிளில் வந்து இன்ஸ்பைட் ஆஃப் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்ததுன்னா காம்பவுண்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம பட், எட், ஸ்டில் வந்து யூஸ் பண்ணணும். அதுவே காம்ப்ளெக்ஸாக வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது தோ, ஆல்தோ, ஈவன் தோ வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் ஆஃப்,
இன் கேஸ் ஆஃப் ஆன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி சிம்பிளில் வந்ததுன்னா அதுக்கு காம்பவுண்டாக யூஸ் பண்ணும் போது ஆறு நாட்டு அண்டு ஆட் ஒன்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுவே காம்ப்ளெக்ஸாக மாற்றணுன்னா இஃப் கேன் ஆர் வில்லு அன்லெஸ்ஸு நாட் ஆஸ் சூன் அஸ் இதை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பீயிங் அப்படின்னு சிம்பிளில் வந்ததுன்னா அண்டு அண்ட் ஸோ தேர்ஃபோர் காம்பவுண்டில் யூஸ் பண்ணுவோம். ஆஸ் சின்ஸ் பிகாஸ் இதை காம்ப்ளெக்ஸில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ் நிறைய கேட்பாங்கங்க. ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப், பிகாஸ் ஆஃப், ஓவிங் டு, டியூ டு இதெல்லாம் சிம்பிள் சென்டென்ஸு. ஸோ இதை காம்பவுண்டாக மாற்றணுன்னா அண்டு அண்ட் ஸோ தேர்ஃபோர் யூஸ் பண்ணுவோம். காம்ப்ளெக்ஸாக மாற்றணுன்னா ஆஸ் சின்ஸ் பிகாஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டூ டூ அப்படின்னு ஒரு சென்டென்ஸில் வந்ததுன்னா அது சிம்பிள் சென்டென்ஸு. அதை காம்பவுண்டாக மாற்றினா வெரி அண்ட் ஸோ யூஸ் பண்ணுவோம். காம்ப்ளெக்ஸாக மாற்றணுன்னா ஸோ தேட் கேன் குட் நாட் இதை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இன் ஆர்டர் டு அப்படின்னு வந்ததுன்னா காம்பவுண்டில் அண்ட் ஸோ யூஸ் பண்ணுவோம். காம்ப்ளெக்ஸில் ஸோ தேட் யூஸ் பண்ணுவோம். பிசைட்ஸ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்ததுன்னா காம்பவுண்டில் நாட் ஒன்லி பட் ஆல்சோ அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். காம்ப்ளெக்ஸில் ஆஸ் வெல் as யூஸ் பண்ணுவோம். வித்தவுட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி சிம்பிள் சென்டென்ஸில் வந்ததுன்னா காம்பவுண்டில் மஸ்ட் அதர்வைஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். காம்ப்ளெக்ஸில் ஆஃப்டர் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டேப்லர் காலம் நல்லா நீங்கள் பார்த்துக்கணும். இது இல்லாமல் சில டைம்ஸ் ஹேவிங் அப்படின்ற வேர்ட் சிம்பிளில் வரும். ஹேவிங் வந்ததுன்னா காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா அண்ட் யூஸ் பண்ணுவோம். காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆஃப்டர் அப்படின்றது சம்டைம்ஸ் சிம்பிள் ஹேவிங் அப்படின்ற வார்த்தை வரலாம். காம்பவுண்டில் அண்ட் அதுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த டேப்லர் காலம். இந்த டேப்லர் காலம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் டாபிக் முடிஞ்சுதான் அர்த்தம். ஓகேவா? இதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? சிம்பிளில் இன்ஸ்பைட் ஆஃப் அப்படின்னு வந்ததுன்னா காம்பவுண்டில் என்னவா மாறும்? பட் எட் ஸ்டில் அப்படின்னு மாறுமா? காம்ப்ளெக்ஸில் தோ, ஆல்தோ, ஈவன் தோ அப்படின்னு மாறணும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இன்ஸ்பைட் ஆஃப் ஹிஸ் புவர் பெர்ஃபார்மன்ஸ் ஹீ காட் த ஜாப். இது சிம்பிள் சென்டென்ஸ். பார்த்த உடனே நம்மளுக்கு கீவேர்ட் இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட் ஆஃப் இது சிம்பிள். ஓகேவா? ஸோ இது சிம்பிள் சென்டென்ஸ். இதை காம்பவுண்டுக்கு மாற்றினா என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணணும்? பட்டு, எட்டு, ஸ்டில்லு இந்த மூணுத்தில் எதுனா ஒன்று யூஸ் பண்ணணும். ஸோ ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் புவர் பட் ஹீ காட் அ ஜாப். ஓகேவா? ஆனாலும் அவருக்கு ஜாப் கிடச்சிருச்சு. ஸோ பட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதுவே காம்ப்ளெக்ஸாக மாற்றணுன்னா நம்மளுக்கு என்ன கீவேர்டு? தோ, ஆல்தோ, ஈவன் தோ அப்படின்ற சபார்டினேட் கன்ஜங்ஷனை யூஸ் பண்ணணும். ஸோ என்ன யூஸ் பண்ணுறோன்னா தோ ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் புவர் ஹீ காட் த ஜாப். இதுதான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ எப்படி கரெக்டாக அந்த ரூலை அப்ளை பண்ணி நம்ம காம்பவுண்டு காம்ப்ளெக்ஸாக மாற்றணும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் எல்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன செகண்டில் இந்த ஈவெண்ட் ஆஃப், இன் கேஸ் ஆஃப், ஆன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இதெல்லாம் யூஸ் பண்ணனா காம்பவுண்டில் ஆர் நாட்டு அண்ட் அட் ஒன்ஸ் யூஸ் பண்ணோம். காம்ப்ளெக்ஸில் அன்லெஸ், கே நாட், வென், ஆஸ் சூன் அஸ், இஃப், கேனு, குட்டு, வில்லு, உட்டு இது யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஈவெண்ட் ஆஃப் யுவர் ஒர்க்கிங் ஹார்ட் யூ வில் ஸ்கோர் வெரி குட் மார்க்ஸ். இது சிம்பிள் சென்டென்ஸ் இல்லையா? அப்போ இதை காம்பவுண்டாக மாற்றும்போது என்ன ஆகும்? ஒர்க் ஹார்ட் அண்ட் யூ வில் ஸ்கோர் குட் மார்க்ஸ் வருது இல்லையா? ஸோ அண்ட் இங்கே வந்துடுது. அதுவே காம்ப்ளெக்ஸாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? ஒர்க் ஹார்ட் யூ வில் ஸ்கோர் வெரி குட் மார்க்ஸ். இங்கே ஆக்சுவலாக இஃப் வரணும். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் ஸ்கோர் வெரி குட் மார்க்ஸ்.
ஸோ இதுதான் வந்து காம்ப்ளெக்ஸு. அந்த ரூலை அப்படியே அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் ஒன் என்ன பார்த்தோம்? பீயிங். பீயிங் வந்ததுன்னா காம்பவுண்டில் வந்து ஆன்சோ அப்படின்ற வார்த்தை வரணும். அண்டு காம்ப்ளெக்ஸில் வந்துட்டு ஆஸு, சின்ஸு, பிகாஸு இந்த மூணுத்தில் எதுனா ஒன்று வரணும். ஸோ பீயிங் பார்த்தோன்னே உங்களுக்கு சிம்பிள்னு தெரிஞ்சிடும். பீயிங் கிளர்க் ஷீ சால்வ் த ப்ராப்ளம் ஈஸிலி. ஓகேவா? ஸோ இதுக்கு காம்பவுண்ட் என்னன்னு சொன்னேன், அண்ட் ஸோ யூஸ் பண்ணணும். ஷீ வாஸ் கிளவர் அண்ட் ஸோ ஷீ சால்வ் த ப்ராப்ளம் ஈஸிலி. இதுக்கு காம்ப்ளெக்ஸ் வந்து எப்படி வரும்? ஆஸ், சின்ஸ், பிகாஸ் இந்த மூணுத்தில் என்ன ஒன்று யூஸ் பண்ணணும். ஆஸ் ஷீ வாஸ் கிளவர் ஷீ சால்வ் த ப்ராப்ளம் ஈஸிலி. ஸோ கரெக்டாக அந்த ரூல் அப்ளை பண்ணி நம்ம வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து அந்த செகண்ட் ஒன் ரூல் தான். இன் கேஸ் ஆஃப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த ஃபோர்த் ரூல் வந்து பார்த்தோம் இல்லையா? ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப், ஆன் அக்கவுண்ட் ஆஃப், பிகாஸ் ஆஃப், டியூ டு, ஓவிங் டு இதெல்லாம் சிம்பிளில் வந்ததுன்னா காம்பவுண்டில் வந்து அண்டு, அண்ட் ஸோ தேர்ஃபோர் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். காம்ப்ளெக்ஸில் வந்துட்டு ஆஸ், சின்ஸ், பிகாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ டியூ டு அப்படின்றது வந்து சிம்பிள் இல்லையா? ஸோ டியூ டு ஹெவி ரெயின் த மீட்டிங் வாஸ் போஸ்ட்பான். ஸோ டியூ டு, ஓவிங் டு, பிகாஸ் ஆஃப், ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப், ஆன் அக்கவுண்ட் ஆஃப் இதெல்லாம் வந்ததுன்னா காம்பவுண்டில் வந்து அண்ட் ஸோ தேர்ஃபோர் யூஸ் பண்ணணும். ஸோ இட் ரெயின்ட் ஹெவிலி அண்ட் ஸோ த மீட்டிங் வாஸ் போஸ்ட்பான். காம்ப்ளெக்ஸில் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆஸ், சின்ஸ், பிகாஸ். ஸோ ஆஸ் யூஸ் பண்ணுறோம் இங்கே. ஆஸ் இட் ரெயின்ட் ஹெவிலி த மீட்டிங் வாஸ் போஸ்ட்பான்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஃப்த்து ரூல் வந்துட்டு டூ பார்த்தோம் இல்லையா? இது எப்படி சென்டென்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். த காஃபி இஸ் டூ ஹாட் ஃபார் மீ டு ட்ரிங்க். தோ இந்த டூ வருது இல்லையா? ஸோ இது வந்து அந்த ஃபிஃப்த்து ரூல். டூ சிம்பிளில் வந்ததுன்னா காம்பவுண்டில் வந்துட்டு வெரி அண்ட் ஸோ அப்படின்ற வார்த்தை வரும். காம்ப்ளெக்ஸில் வந்து என்ன வரும்? ஸோ தட் கேன் குட் நாட். ஓகேவா? ஸோ தட் கேன் குட் நாட். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், த காஃபி இஸ் டூ ஹாட் ஃபார் மீ டு ட்ரிங்க். இதை காம்பவுண்டாக மாற்றினா என்ன பண்ணணும்? வெரி அண்ட் ஸோ. த காஃபி இஸ் வெரி ஹாட் அண்ட் ஸோ ஐ கே நாட் ட்ரிங்க். இது காம்பவுண்ட். காம்ப்ளெக்ஸாக என்ன ஆகும்? ஸோ தட் கேன் குட் நாட் வந்து வரும். த காஃபி இஸ் ஸோ ஹாட் தட் ஐ கேன் நாட் ட்ரிங்க். ஓகேவா? டைரெக்டாக அப்படியே அந்த டேப்லர் காலம் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா, ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, இதை அப்படியே சென்டென்ஸில் போட்டு சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஒர்க் ஹார்ட் இன் ஆர்டர் டு. இங்கே என்ன வருது? அந்த 6th ரூல் வருது. இன் ஆர்டர் டு வந்து பார்த்தாலே அது வந்து ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் தெரிஞ்சு போச்சு. ஸோ இன் ஆர்டர் டு வந்துட்டு உங்களுக்கு சிம்பிளில் வந்ததுன்னா காம்பவுண்டில் என்ன யூஸ் பண்ணுவீங்க? அண்ட் ஸோன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவீங்க. காம்ப்ளெக்ஸில் வந்து என்ன யூஸ் பண்ணணும்? ஸோ தேட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஐ ஒர்க் ஹார்ட் இன் ஆர்டர் டு பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். ஸோ அது காம்பவுண்டில் வரும்போது என்ன ஆகும்? ஐ ஒர்க் ஹார்ட் அண்ட் ஸோ ஐ பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். காம்ப்ளெக்ஸில் வரும்போது என்ன ஆகும்? ஸோ தட் ஆக்கணும். ஸோ ஐ ஒர்க் ஹார்ட் ஸோ தட் ஐ கேன் பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 7th ரூல் என்னது? பிசைட்ஸ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? அங்கே டேப்லர் காலமில் பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோவா புரியாது. பட் ஆனால் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லாவே புரியும். பிசைட்ஸ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ பிசைட்ஸ் ப்ளஸ் வேர்ப், இதுதான் அந்த வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ பிசைட்ஸ் ராபிங் த ஓல்டு மேன் த தீஃப் wounded him சிவியர்லி. இது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். நம்ம என்ன பார்த்தோம்? பிசைட்ஸ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜினா காம்பவுண்டில் வந்துட்டு நாட் ஒன்லி பட் ஆல்சோ வரும். காம்ப்ளெக்ஸில் வந்துட்டு ஆஸ் வெல் அஸ் வரும். ஸோ அது போட்டு சென்டென்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ த தீவ் நாட் ஒன்லி ராப்ட் த ஓல்டு மேன் பட் ஆல்சோ wounded him சிவியர்லி. இது காம்பவுண்ட். காம்ப்ளெக்ஸில் என்ன யூஸ் பண்ணணும்? ஆஸ் வெல் அஸ் போட்டு மாற்றணும். ஸோ எப்படி மாற்றலாம்? த தீவ் ராப்ட் ஆஸ் வெல் அஸ் wounded த ஓல்டு மேன் சிவியர்லி.
ஸோ லாஸ்ட் ரூல் என்ன பார்த்தோம்? வித்தவுட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இதுதான் அந்த வித்தவுட்டு, வேர்ப் வந்து கம்ப்ளீட்டு ப்ளஸ் ஐஎன்ஜி கம்ப்ளீட்டிங். வித்தவுட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி வந்ததுன்னா காம்பவுண்டில் வந்து என்ன வரும்? அண்ட் தென். காம்ப்ளெக்ஸில் வந்து என்ன வரும்? ஆஃப்டர் அப்படின்ற வார்த்தை வரும். ஸோ வித்தவுட் கம்ப்ளீட்டிங் யுவர் ஹோம்ஒர்க் யூ கேன் நாட் கோ டு ப்ளே. ஸோ காம்பவுண்டில் மாற்றணுன்னா கம்ப்ளீட் யுவர் ஹோம்ஒர்க் அண்ட் தென் யூ கேன் கோ டு ப்ளே. அதர்வைஸ் யூ கேன் நாட். காம்ப்ளெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் யூ ஹேட் கம்ப்ளீட்டட் யுவர் ஹோம்ஒர்க் யூ கேன் கோ டு ப்ளே. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு நான் இன்னொன்று ஒன்று சொன்னேன் இல்லையா, ஹேவிங் வந்து சிம்பிளில் வந்ததுன்னா அது காம்பவுண்டில் வந்து ஆண்டாக வரும். காம்ப்ளெக்ஸில் வந்து யூஸ் பண்ணணுன்னா ஆஃப்டர் அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹேவிங் ஸ்பேர் த ராட் ஸ்பாயில் த சைல்டு அப்படின்னு ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னா அதை காம்பவுண்டாக எப்படி மாற்றணும்? ஸ்பேர் த ராட் அண்ட் ஸ்பாயில் த சைல்டு. காம்ப்ளெக்ஸாக எப்படி மாற்றணும்? இஃப் யூ ஸ்பேர் த ராட் யூ வில் ஸ்பாயில் த சைல்டு. ஸோ இந்த மாதிரியும் வந்து கேட்கலாம். ஸோ ஹேவிங் வந்துட்டு சிம்பிளில் இருந்ததுன்னா காம்பவுண்டில் வந்து ஆட் வந்து யூஸ் பண்ணுங்க, அண்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். காம்ப்ளெக்ஸில் வந்துட்டு ஆஃப்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து இஃப் கூட வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸு. ஸோ இந்த ரூல்ஸ் வந்து பேசிக்காக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேப்லர் காலமை வந்து நம்ம படிக்கும் போது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் அங்கே வந்து மறக்கும். அதனால் 2-3 தடவை வந்து எழுதி பாருங்கள். ஸோ இதை எழுதி பார்த்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம வந்து சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் வந்து ஈஸியாக போட்டுடலாம். எதுனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.